ஆமென். வெல்கம் பாஸ்டர், வெல்கம். ஸோ இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நம்ம மத்தியிலும் ஓப்பனிங் ப்ரேயர், அதாவது ஆரம்ப ஜெபத்தை ஜெபிக்கும்படி பாஸ்டர் ஜோஷ்வா, அதாவது டிபிஎஃப் ட்ரெஷரர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். இந்த மாலை வேலை மறுபடியுமாக இந்த சாயங்கால வேலை நாம் ஒன்று கூடி இன்று ஆசரிப்பு நாளை முடித்து மறுபடியும் இந்த சாயங்காலம் கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி விசேஷமாக கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நன்மையும் ஒரு சமாதானமும் ஒரு மனம் கற்றுக்கொள்ளும்படி தலையில தாழ்த்தி சகலத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனாக கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது நான் கூடியிருக்கிறத நோக்கத்தை அறிந்திருக்கிறேன். அநேக காரியங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இது மூலமாக நன்மைகள் இந்த குழுவில் உண்டாகட்டும். கர்த்தாவே, என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வென்று சொல்லியிருக்கிறேன். அதுபோல் ஆரம்பம் முடிவு வரைக்குமாக நீர் ஆண்டவரே உம்மை நோக்கி வேண்டுகிறோம். நீர் முன்பதாக செல்லுங்க. நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதி. வந்திருக்கிற ஊழியக்காரர்கள், குடும்பம், வந்திருக்கிற ஆண்டவரே சபை குடும்பங்கள் எல்லோரும் ஆசீர்வதித்து இங்கிருந்து போகும்போது சமாதானம் போகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது மூலமாக இந்த பகுதியில் ஒரு நன்மை உண்டாகும்படி, ஒரு ஐக்கியம் உண்டாகும்படி, இன்னும் வளரும்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த சிறு ஜெபத்தை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் ஜோஷ்வா. அடுத்தபடியாக வெல்கம் ஸ்பீச், அதாவது வரவேற்பு உரை ஆற்றும்படிக்கு நம் மத்தியில் இருக்கும் பாஸ்டர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். டிபிஎஃப் ஜெனரல் செக்ரட்டரி பாஸ்டர் ரவி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். Thank you, Beena. Thank you so much. It was good beginning. ஒரு நல்ல ஆரம்பம், முடிவும் ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தின் பிரகாரமாக நான் கடந்து போவேன். வெல்கம் என்றது எழுதியிருக்கிறது. பீனா சிஸ்டர் ஆல்ரெடி வெல்கம் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தை மீண்டும் நான் வெல்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் ஒரு உதாரணத்தை நான் சொல்லி இந்த இடத்துல இருந்து கடந்து போகிறேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசின்னு இருக்கும் போதோ அவர் சொல்கிறாரு, என்னோட இணைந்து ஆமேன் ஹல்லேலூயா என்பதாக சொல்கிறவர்கள் மாத்திரம் முன்பாக உக்காருங்கள், இல்லாதவர்கள் தயவுசெய்து பின்னால் போங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, மிகப்பெரிய அளவில் அநேக காரியங்கள் செயல்பட்டுருக்கிறவங்க, பெரிய பெரிய டிக்கெட்ஸ் வாங்கி வந்திருக்கிறவங்க எல்லோரும் முன்னால் உக்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க இடத்துல கேட்குறாரு, சொல்கிறாரு, ஐயாமார்களே தயவுசெய்து என்னை மன்னிக்கணும். He says, அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னோட இணைந்து ஒரே ஆவியோட ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயான்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல கர்த்தர் செயல்படுவார். ஆனால் முன்னால் உக்காந்துக்கின்னு என்னை குறித்து நியாய தீர்ப்பதுக்கும் என்னை குறித்து குறை சொல்லுவதுக்கும் என்பதாக உள்ளத்தில் நீங்கள் ஆயத்த பண்ணி கொண்டிருந்தால் அது தேவையில்லாதது. அதனால் சிம்பிளான இருக்கிற ஜனங்கள் முன்னால் வந்து உக்காருங்க. தேவன் இந்த இடத்தை let God take over this place என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லோரும் இணைந்து செயல்பட வந்திருக்கிறோம். பதவி அல்ல, நாம் கர்த்தருக்குள் ஒருவராக வேலைக்காரர்களாக வந்திருக்கிறோம். மனைவி பிள்ளைகளோடு வந்திருக்கிறோம். அவங்க வீடுக்கு திரும்பும் போதோ அவர் நல்லா செய்தார், அவர் நல்லா பேசினார், அவர் நல்லா இணைந்து என்னோட பேசினார் என்றது அந்த ஆவின் கனிகளை நாம் பற்றிக்கொள்ளணும். தவிர நியாய தீர்க்கிறதுக்கு நாம் வரவில்லை, ஒருத்தரை கஷ்டப்படுத்துவதற்கு நாம் வரவில்லை. அதனால் இந்த வரவேற்புக்கு மீண்டும் மறுபடியும் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். ரெண்டாவது வந்து இந்த டிபிஎஃப் 8th இயர் இந்த 2025 முடித்து 9th இயருக்கு நாம் கடந்து போகிறோம். ஆதலால் ஒத்தழிச்ச
அத்தனை மனைவிமார்களுக்கு, ஒத்துழைச்ச அத்தனை பிள்ளைகளுக்கும், உங்கள் பாஸ்டரோட உங்கள் கணவரோட இந்த பயணத்தில் நீங்கள் தாங்கி எங்களோட வந்ததுக்காக பாஸ்டர்மார்கள் தயவுசெய்து எழுந்து நின்று உங்கள் மனைவிகளுக்காக நாம் கைகளை தட்டலாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். கிளாப் ஃபார் யுவர் வைஃப். அவங்களே இல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ நேரத்துக்கு நம்ம இந்த அளவில் நம்ம ஊழியம் செய்திருக்க முடியாது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் அம்மாங்களே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சில்ட்ரன். வர காலங்களில் 2026 அநேக பெரிய பெரிய காரியங்கள், திட்டங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் சபைகளுக்காக செய்யணும் என்பதாக அநேக திட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் ஜபிக்கணும். அது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற கணவருக்கும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அநேக தடவாக ஞாபகத்து கொள்ள வரணும். நீங்கள் போகிறீங்களே அந்த இடத்துல, என்ன நம்ம செய்திருக்கிறோம், இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன செய்தி என்று நீங்கள் கேட்டு பகிர்ந்து கொள்ளும் போதோ அந்த இடத்துல உற்சாகத்தை உண்டாக்குறதுக்கு மாத்திரமல்ல, டெவலப் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு பார்ட்டிசிபெண்ட் ஆகிடுறீங்க. ஹல்லேலூயா. அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். காட் பிளஸ் யூ ஆல். ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய், மனசு ஃப்ரீயாக பண்ணிக்கணும். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் நீங்களே இன்வால்வ் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த வருஷத்துக்கு ஆண்டவனுடைய வழி நடத்துதல்ல இந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி பெரிய ஒரு கிரவுண்டில் செய்கிற அளவுக்கு நம்ம செய்யணுன்றது ஒரு ஆசை. ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜபிக்கணும், செயல்படணும். தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின். காட் பிளஸ் யூ ஆல். எல்லாரும் கைகளை தட்டி தேங்க்யூ பாஸ்டர் ரவி. തിരുനാഥാ ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപ നീ തരണം അടിയങ്ങൾ നിൻ തിരുമുൻപിൽ ഒരു മനമോടെ തിരുനാഥാ ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപ നീ തരണം അടിയങ്ങൾ നിൻ തിരുമുൻപിൽ ഒരു മനമോടെ നല്ല ദൈവമേ നന്ദിയോടെ ഞാൻ തിരുസന്നിധി കൈതൊഴുന്നിതാ നല്ല ദൈവമേ നന്ദിയോടെ ഞാൻ തിരുസന്നിധി കൈതൊഴുന്നിതാ കൂടി വാഴും കൂടാരം തീർക്കും നാഥൻ കൺമണി പോൽ സ്നേഹിക്കും കാവൽ നിൽക്കും കൂടി വാഴും കൂടാരം തീർക്കും നാഥൻ കൺമണി പോൽ സ്നേഹിക്കും കാവൽ നിൽക്കും ചിറകിൻ കീഴിൽ എന്നും അഭയം തേടാം തൂവലുകൾക്കുള്ളിൽ തലചായ്ച്ചിടാം നിൻ ചിറകിൻ കീഴിൽ എന്നും അഭയം തേടാം തൂവലുകൾക്കുള്ളിൽ തലചായ്ച്ചിടാം തൃക്കൈയിൽ ഹൃദയം നൽകാം തിരുമാറിൽ ചാരിയിരിക്കാം തൃക്കൈയിൽ ഹൃദയം നൽകാം തിരുമാറിൽ ചാരിയിരിക്കാം സ്നേഹമേ പറയൂ സ്നേഹമേ കനിയൂ തിരുനാഥാ ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപ നീ തരണം അടിയങ്ങൾ നിൻ തിരുമുൻപിൽ ഒരു മനമോടെ തിരുനാഥാ ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപ നീ തരണം അടിയങ്ങൾ നിൻ തിരുമുൻപിൽ ഒരു മനമോടെ டிபிஎஃப்பின் ஆண்டறிக்கை, துருவாணி நகர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பின் ஆண்டறிக்கை 21/12/2025. துருவாணி நகர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பின் 28/6/2018 அன்று 18 உறுப்பினர்களை கொண்டு துவங்கப்பட்டது.
அன்றே டிபிஎஃப் குழுவிற்கான நோக்கங்களும் சட்ட திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு தலைமை நிர்வாக பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டார்கள். மற்றும் டிபிஎஃப் குழு ட்ரஸ்டாக அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்பட்டு இன்று வரை இயங்கி வருகிறது. முறையாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் மாதம் ஒரு முறை ஒன்று கூடி தேவ வசனத்தோடும் ஜெப விண்ணப்பங்களோடும் இன்று வரை நடந்து வருகிறது. தேவனுடைய கிருபையால் வழி நடத்தப்பட்டு 8ஆம் வருடத்தில் அடியெடுத்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த 8 வருடங்களில் டிபிஎஃப் உறுப்பினர்களாக இருந்து பணியாற்றி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த மதிப்பிற்குரிய பிரதர் செல்வராஜ், பாஸ்டர் ராஜா, பாஸ்டர் முத்து, பாஸ்டர் இயேசுபாதம் மற்றும் பாஸ்டர் சுரேஷ் அவர்களை இன்றைய தினத்தில் நினைவு கூர்ந்து டிபிஎஃப் அஞ்சலி செலுத்துகிறது. ஒரு நிமிடம் மௌனமாய் நாம் எழுந்து நின்று அவர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துவோம். உட்காரலாம். மேலும் மறைந்த டிபிஎஃப் தலைவர்களின் பணியிடத்தில் புதிய தலைவர்களாக பாஸ்டர் ரவி, பாஸ்டர் ஜோசப் மற்றும் பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் நியமிக்கப்பட்டு டிபிஎஃப் செயலாற்றி கொண்டு வருகிறது. ஆக டிபிஎஃப்பின் தற்போதைய தலைவர்கள் பின்வருமாறு: தலைவர் பிரசிடென்ட் பாஸ்டர் ஆபேல் ஆனந்தராஜ் அவர்களும், உபத்தலைவர்கள் வைஸ் பிரசிடென்ட் பாஸ்டர் ஜோசப் அவர்களும், செயலாளர் செக்ரட்டரி பாஸ்டர் ரவி அவர்களும், பொருளாளர் ட்ரெஷரர் பாஸ்டர் ஜோஷுவா அவர்களும், ஒருங்கிணைப்பு செயலாளர் பிரதர் வின்சென்ட் அவர்களும், மற்றும் அரசியல் மற்றும் நலத்திட்ட ஆலோசகர் பிரதர் முரளி மார்டின், ஆவிக்குரிய ஆலோசகர்களாக பாஸ்டர் மார்டின் கெர்சம் மற்றும் பாஸ்டர் அருணாச்சலம் அவர்களும். டிபிஎஃப் குழுவின் மூலமாய் இந்த 8 வருடங்களில் பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கிறது. விசேஷமாக மறைந்த டிபிஎஃப் உறுப்பினர்களின் துணைவியருக்கு பென்ஷன் திட்டம், திருமணம் மற்றும் சுபக நிகழ்வுகளில் அன்பளிப்பு திட்டம், டிபிஎஃப் உறுப்பினர்களை சார்ந்தவர்களின் மரண நாட்களில் உதவித்தொகை, ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் விழாவில் டிபிஎஃப் உறுப்பினர்களுக்கு அன்பளிப்பு மற்றும் கொண்டாட்டங்கள், மேலும் உல்லாச பயணங்கள், ஊழியர்களின் கட்டிட பணிகளுக்கு துணை நிற்பது போன்றவை. இதுபோன்று எதிர்காலத்தில் இன்னும் பல நன்மையான திட்டங்கள் முன்னெடுக்க டிபிஎஃப் முயற்சித்து வருகிறது. அதாவது கல்லறைக்கான நிலம் வாங்கும் திட்டம், திருமணம் நடத்த உரிமம் மற்றும் ஜெபக்கூட்டங்கள் நடத்துவது போன்றவை. 18 உறுப்பினர்களோடு துவங்கப்பட்ட டிபிஎஃப் குழு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. இன்னும் குழு உறுப்பினர்களான உங்களின் ஜெபங்களோடும் ஒத்துழைப்போடும் வருகிற நாட்களில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. இதுவரை நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும். இங்கனம் துருவாணி நகர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் குழுவின் தலைவர், உபத்தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர். நன்றி. தேங்க்யூ பிரதர் வின்சென்ட். கர்த்தர் நம்ம டிபிஎஃப் அந்த குழுவை வைத்து அநேக காரியங்களுக்கு பயன்படுத்திட்டு வராரு. ஸோ இனி வர நாட்கள் ஆண்டுகளையும் இன்னும் அநேக காரியங்களுக்கு பயன்படுத்துமாறு கர்த்தரை நம்ம ஜெபிக்கலாம். அடுத்தபடியாக
மெசேஜ், அதாவது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நம் மத்தியில் இருக்கும் டிபிஎஃப் பிரசிடென்ட் பாஸ்டர் ஆபேல் ஆனந்தராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லோரும் கைகளை தட்டி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். கண்கொள்ளா காட்சி. எனக்கு பிரசிடென்ட் என்ற முறையில் செய்திக்கு முன்னதாக ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். சொல்லி ஆக வேண்டும். டிபிஎஃப் ஃபாஸ்டர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் மிக கடினம். ஆனால் இது வெற்றிகரமாக 8 ஆண்டுகள் முடிந்து 9 ஆண்டுகள் நடத்தி வருகிறார்கள் என்பதை பார்க்கும்போது என்னோடு இணைந்து செயல்படுகிற விசேஷமாய் அருமையான தலைவர் முரளி கூட நான் பாராட்டுகிறேன். இவங்களெல்லாம் மிக உற்சாகத்தோடு கூட எங்கே தோய்வு இருக்கிறதோ அங்கெல்லாம் தட்டி எடுத்து எங்களை வழி நடத்தி வருகிறார். அதுக்காக விசேஷமாய் அது நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த பகுதியில் நலிந்த சபைகள், சிறு சிறு சபைகள் உதவிகள், அது மாத்திரமல்ல குடும்ப நலன்கள், இதற்காக எல்லாரும் சேர்த்து வைத்து இந்த டிபிஎஃப் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் முழுமையாக இங்கே இருக்க சமீபத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஜெபக்கூடுகைக்காக இதை ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அது இதை ட்ரஸ்ட்டுன்னு ஏற்படுத்தி அரசாங்கத்தோடு கூட நாம் எதிர்த்து நின்று பல நன்மைகள் பெறும்படியாக அதில் அந்த சரத் டிபிஎஃப்டைய ட்ரஸ்டுடைய சரத்தில் அதை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கன்வர்ஷனாக பயப்படாதீங்க. ஞானஸ்தானம் குத்தன் ஞானம் வரானா பயப்படாதீங்க. வெளில கூட்டமாக வருகிறதா பயப்படாதீங்க. அதனால் அதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக இந்த அமைப்பு, இந்த டிபிஎஃப் வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களிலே இதுக்கு முன்னால் இருந்த நேரத்தில் கூட நமது தலைவர் முரளி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு சபைக்காக வாதாடியதெல்லாம் நேராக கண்டவன் நான். ஆகினாலே நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த டிபிஎஃப் இருக்கிறது. அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். டிபிஎஃப்க்கு வர்றதுனால அருமையான ஃபாஸ்டமாக தாராளமாக வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுடாதீங்க. நிறைய வேலைங்க இருக்குது அவங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னவே நம்ம தலைவர் சொல்லிட்டார், இந்த நிர்வாகம் சீர்படணும், அது வரலாம் நான் பார்க்குறவங்களன்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் அந்த பொறுப்புகளெல்லாம் ஜனவரியிலிருந்து தான் கரெக்டாக திட்டமிடலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஓகேவா? திட்டம் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. கணவன்மாரை கூப்பிடாதீங்க. டிபிஎஃப்க்கு வேலை செய்கிறாங்கன்னாக்கா நீங்கள் விட்டுடுங்க. அது மாத்திரமில்லை, இந்த குடும்ப கூடுகை என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பெரிய குடும்பத்திலேருந்து நான் வந்தவன். அடிக்கடி என்னுடைய விசேஷ நாட்களில் என் குடும்பத்தை எல்லாரும் கூப்பிட்டு நான் கொண்டாடுவது வழக்கம். இந்த டிபிஎஃப் குடும்பத்தை கூட்டி நம்ம விளையாடணும், கல்ச்சுரல் ப்ரோக்ராமெல்லாம் நடத்தணும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் நம்ம பிள்ளைங்களெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு ஆசை. இந்த நேரத்தில் கூட பரிசு பெறும்போது கூட நீங்கள் கணவன் மனைவியாகவும் உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் அப்படியே வரும்படியாக, ஏன்னா யார் யார் குடும்பன்றதுன்னா ரெக்கார்டு பண்ணின்னுக்கிறாங்க இதில். அதனால் அந்த குடும்பத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் பரிசு பெற வரும்போது கூட பாஸ்டமாகவும் உங்கள் பிள்ளைகள் அப்படியே ஒரு வரும்போது அதை அறிமுகம் செய்யும்படியாக கூட யாருக்கு கொடுக்கலாம் வாய்ப்பு? ஜோசப்பா, நம்ம இவர் வின்சென்ட்டு அந்த குடும்பங்களை அறிமுகப்படுத்தி அப்படியே இப்படி வந்து இப்படி போயிட்டு அந்த பரிசு வாங்கிட்டு நீங்கள் கொடுக்க தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. செய்திக்கு எவ்வளோ நேரம் சொன்னீங்க? 10 மினிட்ஸ் தான். செய்தி ஆயிடுச்சா? பொய் பேசக்கூடாது. இது பொய் பேசுகிற இடம் இல்லை. அங்கே பார்த்துன்னு தான் நான் பேசுகிறேன். அதை பார்த்துன்னு தான் பேசுகிறேன் இல்லையா? நான் எல்லாம் சாதாரண நாள் இல்லை. எந்த இடத்துல எவ்வளோ நேரம் பேசணுமோ
அவ்வளோ பேசுவேன். எந்த இடத்துல எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைவேன். சாப்பாடு ஆகிறது லேட்டுனாக்கா கொஞ்சம் இழுத்துன்னு போவேன். அறுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன் நான் இல்லையா. அது மாத்திரமில்லை, வார்த்தையை வெட்டுறதுல கூட கெட்டிக்காரன் அது சொல்லிடுறேன். அதனால் செய்திக்கு வருகிறேன். செய்திக்கு வரும்போது அதுக்கு முன்னதாக இந்த 3 நாளாக சோறு உள்ள உடல் நலம் சரியில்லாததுனால நான் சரியாக எதையும் இதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் பார்க்க வேண்டும். என் மேலே சுமத்தி விட்டார்கள் என்னுடைய நண்பர்கள். அதனால் நண்பர்ன்றதுனால கோச்சிக்க முடியாது. தனிமையாக செய்ததுனால மற்ற ப்ரிப்ரேஷன் செய்தி கூட என்ன செய்தி எடுக்கணும் நான் சொன்னேன். நானே சொன்னேன் ஒரே வசனம் எடுத்துடலான்ட்டு. ஒரே வசனம் எந்த வசனம் எடுக்கலான்னு பார்க்கும்போது வீணா ஒரு வசனம் குத்துச்சு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதையே நம்ம எடுத்துக்கலாம் இல்லை. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. என்னையா இது ஒரு செய்தியா? எங்களுக்கு தெரியாத செய்தியா? ஏதோ தலைவராகிறாரு, ஏதோ ஒன்று பேசுவார்னு பார்த்தா இவர் பீனாக்கிட்டேருந்து காப்பி அடித்து இந்த வசனத்தை பேசுகிறார். ஆமாம், இருக்கட்டும். இயேசு பிறந்தாரா கொடுக்கப்பட்டாரான்றது தான் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம். ஏன்னால் இது பல இடங்களிலே இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார் என்பதை குறித்து தான். பிறந்தார் என்பது கூட ஒரு புது விளக்கத்தை கூட அருமையான பீனா கொடுக்கும்போது நான் மிக ஆச்சரியப்பட்டேன். ஏன் அவர் பிறந்தார், எதற்காக கிறிஸ்ட் என்பதெல்லாம் பார்க்கும்போது இதில் முழு ஆழமான அர்த்தங்கள் உண்டு. இயேசு பிறந்தாரா கொடுக்கப்பட்டாரா என்று பார்க்கும்போது இங்கே பிறந்தார் என்றும் சொல்லப்பட்டுகிறது, கொடுக்கப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டுகிறது. அதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. பிறந்தாரா கொடுக்கப்பட்டாரா? அப்பொழுது பிறந்தார் என்றால் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாள் இல்லாமல் மகன் இல்லை என்று சொல்லி அதுக்கே ஒரு சபை உலகத்தில் அதிக பெருவாரியான சபை இன்று கத்தோலிக்க திரு சபையாக இருக்கிறது. அவர்கள் பிறந்ததை முதன்மையாக வைக்கிறார்கள். பிறந்ததுனாலே மரியாளுக்கு அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் அவர் கொடுக்கப்பட்டார் என்று அடுத்த வசனம் இருக்கிறது. அவர் கொடுக்கப்பட்டார் என்றால் எதற்காக அவர் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த யோவான் 3:14 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமுடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கொடுத்தது மட்டும் சும்மா கொடுக்கல, அன்போடு கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? பலியாக கொடுத்தார். தன்னுடைய ஒரே பேரா குமாரனை இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்தார். ஏன் பலியாக கொடுத்தார்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. பாவ மன்னிப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேசையா வருவார் 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 என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேசையா என்றால் இரட்சகர் என்பது தெரியும் உங்களுக்கு. ஆகினாலே எப்பொழுது நம்மை மீட்கும்படியாக மேசையா வருவார் வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த காலையில் செய்தி கொடுக்கும்போது அவர் ராஜாவாக பிறப்பார் என்று சொன்னவுடனே அந்த ஏரோது ராஜாவுக்கு அதிர்ச்சியானது. உண்மைதானே? இயேசு ராஜாவாய் பிறப்பார் என்ற பிறகு ராஜாக்களுக்கெல்லாம் கலக்கம் உண்டாயிற்று. ஏனென்றால் நம்முடைய பதவி போய்விடுமே, நம்மை ஆளுகை செய்யும்படியாக, நம்மை எதிர்க்கும்படியாக உலகத்தின் ராஜாவாக பிறக்கப் போகிறாரே என்பதை குறித்து கூட பயந்தார்கள், தீர்த்து கட்ட திட்டமிட்டார்கள். இதெல்லாம் நாம் அறிந்ததே. அப்படி இருக்கும்போது அவர் பிறந்தாரா கொடுக்கப்பட்டாரா என்ற ரகசியங்களை பார்க்கும்போது அவர் கொடுக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அது யோவான் 3:14 நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மரியாவின் இயேசு தகப்பனா மகனா என்று பார்க்கும்போது ஒரு வகையிலே நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம்? இயேசு மரியாளுக்கு தகப்பன், இன்னொரு வகையிலே மரியாளுக்கு மகனாக பிறந்தார். ஒத்துக்கிறீங்களேன்னா தெரியல. ஏனென்றால்
யாரை அவர் கடவுளை நம்ம தகப்பன் என்று சொல்வது வழக்கம் இல்லையா? அப்பா பிதாவே என்று தான் கடவுளை வணங்குறோம். அப்போ அப்பா பிதாவே என்று வணங்கி கொண்டிருந்த மரியாள் அவள் உலகத்தில் பரிசுத்தமல்ல ஒரு ஸ்திரீ என்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார். ஏன் ஒரு பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவரே தெரிந்து கொண்டார் என்று சொல்லும்போது மரியாளை சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. ஸ்திரீகளிலே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும்னா, வாசிக்கப்படப்பட்டவன் அவன் இவன் என்று சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கடவுளுக்கு உரியது அல்ல. அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவன் என்று சொன்னால் கடவுளுக்கு உரியது, அவர் என்று சொன்னால் தான் கடவுளை போய் சேரும் இல்லையா? அவள் என்று சொன்னால் அது மனுஷியை தான் பார்க்க முடியும். ஆகினால தெய்வத்தை குறிக்கிற வார்த்தை அவை அல்ல, அந்த ரெஸ்பெக்ட் வார்த்தை அது அல்ல. ஆகினாலே அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்பது தான் உண்மை. எதற்காக கொடுத்தார், என்ன ஆனது என்பதை ரொம்ப அருமையாக அந்த 5 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நேரத்தை பார்த்து தான் செய்கிறேன், என்ன பயப்படாதீங்க. அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போது அவர் பிறந்தாலும் சரி கொடுக்கப்பட்டாலும் சரி, அந்த உலகத்தில் உலகம் உண்டாக்கும் போதே இயேசு கிறிஸ்து இருந்தார். உலகத்தை உண்டாக்குவோமாக என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவும் இருந்தார். அப்போது பெரியவர் தான். ரட்சிக்கும்படியாக நம்ம திருத்துவத்தில் பார்க்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கும்போது அவர் ஆவியாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார் என்பதை நாம் அதை மறுபக்கமாய் அலசி பார்க்கும்போது எந்த இடத்திலும் இயேசு அங்கே நிற்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அங்கும் அவர் இருக்கிறார், இங்கும் அவர் இருக்கிறார், உலகத்துக்கு ஒளியாகவே கூட இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இங்கே பார்க்கும்போது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். என்னப்பா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்? இயேசு பிறந்தார், அவர் 3.5 ஆண்டுகள் உபதேசம் செய்தார். எதை குறித்து உபதேசம் செய்தார் என்றால் பரலோக ராஜ்யத்து குறித்தே உபதேசம் செய்தார். ஏன்? பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதியாக இருக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக, முழு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. பரலோக ராஜ்யம், இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, நமக்கு சொந்த இடம் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்து குறித்தே அவர் பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, அப்படி இருக்கும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் யார் நீதியை செய்வார் என்று பார்க்கும்போது குமாரனுக்குத்தான் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நியாயம் தீர்க்கும்படியாக கூட அதிகாரம். இயேசுவை சாதாரணமாக ஒரு பெண்ணின் மைந்தன் என்று சொல்லி அது சொல்வது எனக்கு என்னவோ அவரும் கூட ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று அந்த வார்த்தை என் மிக வலி ஏற்படுகிறது. ஸ்திரீகளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட நீரே உன்னுடைய திருக்குமாரனாகிய இயேசுவும் கொஞ்சம் கொசுருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்வது எனக்கு மிக பாரமான வார்த்தையாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக, பாவத்திலிருந்து நம்மை விடுதலை தரும்படியாக, பகர்ந்து நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசுவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த 5 விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அதிசயமானவர், அதிசயமானவர். என்ன அதிசயமானவர்? பிறப்பே அதிசயம்தான். கணவனை அறியாத மரியாள் குழந்தை பெற்றது அதிசயம் இல்லையா? அவர் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர் அல்ல. ஒரே ஒரு ஆலோசனை எனக்கு பிடிச்சது, இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் கூட, நானே வழியும் சத்தியமும் என்னாலன்றி வேறு ஒருவனும் போதுமே. எத்தனை சபையாக நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், எத்தனையோ ப்ராட்டஸ்டன்ட்டில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. யெகோவா விட்னஸ், மத்தம்மாஸ், பிரதன் சபை என்னென்னோ இருக்குது. ஆனால் இங்கே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன், என்னாலன்றி ஒருவன் பிதாவிடத்துக்கு வரார் என்று சொன்னால் எவ்வளவு திட்டவட்டமாக அவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆலோசனை மீறலாமா? அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய இயேசு கிறிஸ்துவினால் முடியும். ஆகினாலே அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். ஏன்னா பிசாசு எவ்வளோ தந்திரமாக போராடினா முடிச்சா, கல்லை அப்பமாக்கி
கொடுன்னா முடிஞ்சிச்சா இல்லை? எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ அற்புதங்கள். 2 மீன் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார் அல்லவா? எத்தனை மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் அல்லவா? குருடர்களை காண செய்தார் அல்லவா? ஊமைகளை பேச வைத்தார் அல்லவா? எவ்வளவு பெரிய வல்லமை. மாற்றமா லாசருவே, மரணத்துக்கு கூட அதிகாரியாக தேவன் இயேசுவை வைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் இந்த பிறந்த இந்த நாளை கொண்டாடுகிற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, அன்சேஞ்சிங் காட், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நித்திய பிதா, என்றென்றுக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்றென்றும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் அன்சேஞ்சிங் காட், நித்திய காலமாக அவர் இருக்கிறார். ஆகினாலே நித்திய பிதா சமாதானத்தின் பிரபு. அவர் சமாதானத்தின் விளக்கத்தில் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவர் சமாதானத்தின் பிரபுவாய்த்தான் இருப்பது. காலையில் கூட ஏதோ சொன்னாங்க, ஐஸ்வர்யவான் அநேகமாய் பயப்படுவான், அவன் சொத்து என்ன ஆகுமோ ஏதாகும்னு பயந்து கொண்டிருப்பான். இன்னும் பாவிகளாக இருப்பவர்கள் அடுத்த நாள் வேலைக்கு என்ன இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறதான்னு பயந்து கொண்டிருப்பான். ஆனால் நம்ம ஆண்டவரோ எல்லாருக்குமாக உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. மாத்திரமா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். இன்னொரு வசனம் காரங்களை தட்டலாமா? ஏன்னா அவருடைய சமாதானத்தை ஆண்டவர் வைத்து போகிறார். என்னுடைய நேரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாக நின்று விட்டது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், பொறாமை கொள்ள வேண்டாம். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஆபேல். யாரோட சமாதானத்தை வைத்துட்டு போகிறாரா? கர்த்தருடைய சமாதானம். ஆமீன். அடுத்தபடியாக ஒரு அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னா கேரல்ஸ் குரூப். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னா இந்த கேரல்ஸ் ப்ரோக்ராம் தான். ஸோ நிறைய பேர் கேரல்ஸ் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னென்ன விஷயத்துக்கு? சில பேருக்கு பாட போகிறோம், கடவுளை குறித்து சொல்ல போகிறோம் புறஜாதி மக்களுக்கு அப்படின்னு. சில பேர் ஸ்நாக்ஸ், ஆஹா நிறையா எல்லா வீட்லேயும் சாப்பிடலாம். ஸோ முக்கியமான பகுதி கர்த்தரோட பிறப்பை குறித்து சொல்லுகிற அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் தான் எல்லா சபையிலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேரல்ஸ் ப்ரோக்ராம் விதவிதமான சபைகள் வந்து நமக்காக பர்ஃபார்ம் பண்ணதுக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆயத்த பண்ணி அனுப்பியிருக்காரு. ஸோ முதலாவதாக நமக்காக கேரல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரப்போகிற சபை யாரோட சபைனா பாஸ்டர் சார்ல்ஸ். அவரோட சபையை எல்லோரும் கைகளை தட்டி அந்த சபையோர்களை வரவேற்கலாம். இந்த சியோன் சாங்கனம் சர்ச்லேருந்து கேரல்ஸ் ப்ரோக்ராம் நாங்கள் எங்கள் சபையிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்துக்கொள்ள இந்த தருணத்தை கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவோம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவானே. மாட்டு தொழுவோம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவானே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடி
அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையேனும் சாற்றிடுவார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையேனும் சாற்றிடுவார். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் நாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அருணாவில் மகிழ்வோம். அருணாவில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வதையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வதையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்க நான் அறிந்தேன். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்க நானார். துளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் என்னுடவுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. 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 பெத்லகேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவை தூதர் போற்றும் தேவனும் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவை தூதர் போற்றும் தேவனும் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர் பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர் நமக்குள் வாழும் இயேசுவும் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர் பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர் நமக்குள் வாழும் இயேசுவும் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் இம்மானுவேல் அதிகாலை பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாடனையில் குடிலாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாடனையில் குடிலாடி தேவ பாலனை தொழுதிடவாரி.
யாவரும் கூடி அந்த மாடடையின் குடில் நானே தேவபாலன் பணிந்திடவாரே அதிகாலையில் பாலனை தேடி வாரே 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 நாம் செல்வோம் வாரே 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 நாம் செல்வோம். We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கைகளை தட்டி உங்களை உற்சாகப்படுத்துவோமா? ஆமேன் ஆமேன் ஆமேன். அந்த பேண்டு, அந்த ஆராதனை இதெல்லாம் கேட்டு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு அப்பா. சூப்பர். தேங்க்யூ பாஸ்டர் டேனியல் ஜே அண்ட் சர்ச் டீம். அடுத்தபடியாக நமக்காக கேரல்ஸ் ப்ரோக்ராம் சாங் பர்ஃபார்ம் பண்ண வர போகிறது யாருன்னா பாஸ்டர் ஜோசப் அண்ட் டீம். எல்லாரும் கைகளை தட்டி அவங்களை வரவேற்போம். ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದ. ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದ. ಜನಿಸಿ ಬಂದನು ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. ಜನಿಸಿ ಬಂದನು ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದ. ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ. ಜನಿಸಿ ಬಂದನು ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. ಜನಿಸಿ ಬಂದನು ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. கரங்களை தட்டுவோமா உற்சாகமாய்? அவர் பிறப்பு அதிசயம். ஆமென். ಮದುವೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದನು. ಆಮೆನ್. ಕಾನಾವೆಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಮದುವೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋದನು. ಕಾನಾವೆಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಮದುವೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋದನು. ನೀರನ್ನು ತೆಗೆದನು, ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಮಾಡಿದನು. ನೀರನ್ನು ತೆಗೆದನು, ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಮಾಡಿದನು. ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ. ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ. ಜನಿಸಿ
இரண்டாவது ஒரு தமிழ் பாடல், பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் என்ற ஒரு பழைய பாடலை நாம் பாடி தேவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். மைனர் கொடுங்க. பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார். அல்லேலூயா. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் ஆதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் ஆதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார். அல்லேலூயா. அடுத்து பெத்லெகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே. அல்லேலூயா. சரி, பக்கத்துல எப்படியோ வைஃப் உட்காந்துன்னு இருக்கிறாங்க, அவன் கை பிடிச்சே நீங்க பாடுங்க. ஆமென். நல்லா தான் ஒரு அல்லேலூயா வரட்டுமே. ஆமென். Let us rejoice in the Lord. ஆமென். பாஸ்டர் மாருங்க, பாஸ்டர் அம்மா கை பிடிச்சுக்கோங்க. அட என்ன வைக்கும். ஆமென். ஆமென். போடு. பெத்லெகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே நம் இயேசு பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே பெத்லெகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே
தெரிஞ்ச பாடல் நீங்க பாடணும் இல்லையா? எங்களுக்கு முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம பாட்டு முடிச்சிருவோம். நீங்க பாடணும் எங்களோட கூட சேர்ந்து. 1 2 நாங்க சும்மா இருப்போம், நீங்க பாடுங்க. கேரல்ஸ் எல்லாரும் பாடணும். ஆமென். 1 2 3 4 இம்மானுவேல் ஒரே ஒரு ஸ்டெப். எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. பிரசிடென்ட் ஐயா சொல்லிட்டாரு, கண்ணை கவர்றீங்க, அவ்வளவு அழகா இருக்கிறீங்க. பிரசிடென்ட் ஐயா சொன்னாரு, ஒரே ஒரு ஸ்டெப். அதே தான். 1 2 3 பாஸ்டர்மா கை பிடிங்க, கை பிடிங்க, வெக்கப்படாதீங்க. அது வெரி நைஸ். இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. அவர் மட்டும் டான்ஸ் ஆனது இல்லாமல் நம்ம எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சுட்டார். ஆமேன் ஆமேன். அடுத்தபடியாக இதோட நம்ம கேரல்ஸ் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் முடியுது. அடுத்தபடியாக நம்ம டான்ஸ் ரவுண்ட் நடனம் ஆடுகிற அந்த ரவுண்டுக்கு போகிறோம். ஸோ இந்த டான்ஸ்க்காக முதலாவது நமக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண வரப்போகிறது எந்த சபை அப்படின்னா பாஸ்டர் ரவி அவரோட சபையின் டீம் நமக்காக நடனமாடி நம்மளை உற்சாகப்படுத்த வருகிற எல்லாரும் கைகளை தட்டி அவங்களை வரவேற்கலாம். அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு,
அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டுதான், அத உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டுதான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கூட நிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு, கம்ப்ளீட்டா ஆறுச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. Clap your hands. Oh, thank you, Pastor Ravi, church and team. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு யாராமா, நமக்குள்ள தெய்வம். ஆமேன் ஆமேன். இட் வாஸ் நைஸ். அடுத்தபடியாக நமக்காக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரப்போகிறது யாருன்னா பாஸ்டர் ரவி ஜான்சன், சர்ச் அண்ட் டீம். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக அவங்களை வரவேற்கும். அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ. துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி, பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி, எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து. நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை, நேசிக்கிறேன் 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 இயேசுவை. அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழும்பிடு நீ.
அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறேன் 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 இயேசுவை 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 clap 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 ஆமென் 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 எவ்வளோ பவர்ஃபுல்லான சிங்கிளாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆனாங்களே எல்லாரும் மறுபடியும் கைகளை தட்டி அவங்கள உற்சாகப்படலாமா ஆமென் ஆமென் அடுத்தபடியாக நமக்காக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரப்போகிறது யாரோட சர்ச்னா பாஸ்டர் டேனி சர்ச் அண்ட் டீம் எல்லாரும் அவங்கள கைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்கலாம். Here நாங்கள் we represent Pastor Daniel Zion Sangnam Church through Jesus Christ. நாங்கள் ஆட போகிற சாங் வந்து லைக் சம்பல்புரி ஒடிசா அந்த ரீஜனுக்கு அந்த லாங்குவேஜான ஒடிசா லாங்குவேஜ். அதுக்கான அர்த்தம் என்னென்னா நமக்கான ஆட்டுக்குட்டி ஆனவர் பெத்லஹேமில் பிறந்திருக்காரு. அதை மகிழ்ச்சியாக நம்ம வந்து எல்லோரும் ஒன்று கூடி ஆனந்தப்பட்டு சந்தோஷமாக அவர் ஆராதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதயத்தின் ராஜா அவர் ஒண்டி தான், ஏசு ராஜா தான் நம்ம இதயத்தின் ராஜா என்பது தான் இந்த சாங்கோட அர்த்தம். தேங்க்யூ. बजा तोरे भाई बजा जाना मनेले से उद्धारकारी बजा तोरे भाई बजा जाना मनेले से उद्धारकारी बजा तोरे भाई बजा जाना मनेले से उद्धारकारी भाइया सोपिले नाची दे माडुलर ताले बेथली है मोर गाय गुहाले जेसु राजा जनम हेले असर भाइया सोपिले नाची दे माडुलर ताले
বেথলিহেমৰ গায় গুহালে যিশু ৰাজা জনম হেলে নাচি দামাগার খুলি ধুই উড়ে উড়ে করি সে তো আমার প্রাণকারী জনম নেলে রে উদ্ধারকারী বজা থরে ভাই বজা জনম নেলে সে উদ্ধারকারী বজা থরে ভাই বজা জনম নেলে সে উদ্ধারকারী বজা থরে ভাই বজা জনম নেলে সে উদ্ধারকারী জনম হেলে সাহায্যকারী খুশি মনামা মিলি মিশি আসর মাও মা ঘুষি পিঠা পনা কর্মা মিশি জনম নেলে সাহায্যকারী খুশি মনামা মিলি মিশি দুলকে ଯିବା ଗାଁ খুলি নাচি 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 করি সে তো আমার ক্রুশধারী জনম হেলে রে ত্রাণকারী বজা থরে ভাই বজা জনম হেলে রে ত্রাণকারী বজা থরে ভাই বজা জনম নেলে সে উদ্ধারকারী বজা ধরে ভাই বজা জনম নেলে সে উদ্ধারকারী বজা ধরে ভাই বজা லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மெசேஜ் ஒன்று தான். என்னது? நம்மளுடைய ராஜன் பிறந்துட்டார். ஆமேன் ஆமேன். அடுத்தபடியாக நமக்காக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரப்போகிறது பாஸ்டர் ஜான் டென்னிஸ் சர்ச் அண்ட் டீம். எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்கலாம். இது ஆயிட்ட பிறகு ஃபாலோட் பை பாஸ்டர் அபேல் ஆனந்த்ராஜ் அவரோட மோனோ ஆக்டிங் இருக்கும். ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆமென். கொஞ்சம் இப்போதான் லாஸ்ட் டான்ஸ் கொஞ்சம் எனர்ஜியா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதுக்காக போயிட்டு வந்தலாம் இந்த சைடில் கொஞ்சம். ஓகே, ஸோ இவங்க ஆட போகிற சாங் வந்து பாம்பலேலா அப்படின்ற ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் வேர்டில் இருந்து எடுத்தது. இட் இஸ் ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ், நெவர் கிவ் அப். என்ன புயல் அடித்தாலும் என்ன டெம்டேஷன் வந்தாலும் ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ். கர்த்தரை கெட்டியாக பிடிச்சுக்கொண்டு நம்ம ரட்சகரை விடவே கூடாது. இட்ஸ் நெவர் கிவ் அப். ஸோ அவங்க பாடுற அந்த பேர் வந்து ஆஸ் Kedesh Naxio Church, we represent from Pastor John Dennis. நம்ம கை தட்டி எல்லாம் நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் ஆடுறதுக்கு. Riba papa bari papa, riba papa bari papa, riba papa bari papa, riba riba papa.
சின்ன பசங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி கத்தரை துதிக்கிறாங்கல்ல, இதை பார்க்கும் போது எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணுதாண்ணா. வேணாம், சரி விடுங்க. அடுத்தபடியாக ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். இது என்னன்னா, இது வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம். கிருபாகரன் சீக்கிரம். ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மோனோ ஆக்டிங், ஓகேங்களா? ஸோ இதை பர்ஃபார்ம் பண்ண போக வர்றது யாருனாக்கா, எல்லோரும் கைகளை தட்டலாம். பாஸ்டர் அபேல் ஆனந்தராஜ் அவங்களோட டீம் வந்து நம்மளுக்காக மோனோ ஆக்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லோரும் கைகளை தட்டி அவங்கள உற்சாகமாக வரவேற்கலாம். எல்லோரும் கைகளை தட்டி அவங்கள வரவேற்கலாம். அஜித். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு நல்லவர். ஆமென். ஆமென். மிகவும் மகிழ்ச்சி. என் சபையில் இவ்வளோ பாஸ்டர்ஸ் குடும்பத்தோடு வந்து எங்கள் சபை இது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். இது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். எல்லா மூத்த போதகர் குடும்பத்தோடு உங்களோட பிள்ளைகளோடு வந்து நடனமாடி இதை நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த சபைக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுத்துக்க நன்றி செலுத்துகிறேன். அதனால் ஒரு சிறிய பாடல், இது நான் கம்போஸ் பண்ணி நான் எழுதின ஒரு பாடல். ஏன்னா அங்கே ரெடி ஆகிறாங்க, ட்ரெஸ் பண்ணுறாங்க. நான் கம்போஸ் பண்ண ஒரு பாடல். இந்த பாடல் உங்களுக்காக நாங்கள் இது போன வருஷம் ரிலீஸ் பண்ணேன். இன்னொரு பாட்டு 25th ரிலீஸ் பண்ணுறேன். அதனால் அதுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஒரு அடி மட்டும் உங்களுக்காக நான் பாடுகிறேன். அவங்க ரெடியாகிற வரலாம். பிறப்பினை பாரு, அவர் எனக்காய் பிறந்த இயேசு மகாராஜாவா. ஏழை கோலம் எடுத்து வந்த ராஜ பிரபுவா. பெத்லகேம் என்ற ஊரில் இயேசு ராஜா பிறப்பினை பாரு, அவர் எனக்காய் பிறந்த இயேசு மகாராஜாவா. ஏழை கோலம் எடுத்து வந்த ராஜ பிரபுவா. சாதிசனம் பார்க்கவில்லை, நன்மை ஏதும் கேட்கவில்லை, வெறுமையாய் வந்து உன்னை ராஜாவாக மாற்றினாரே. சாதிசனம் பார்க்கவில்லை, நன்மை ஏதும் கேட்கவில்லை, வெறுமையாய் வந்து உன்னை ராஜாவாக மாற்றினார். அவர் எனக்காய் பிறந்த இயேசு மகாராஜாவா. ஏழை கோலம் எடுத்து வந்த ராஜ பிரபுவா. அவர் எனக்காய் பிறந்த இயேசு மகாராஜாவா. ஏழை கோலம் எடுத்து வந்த ராஜ பிரபுவா. பெத்லகேம் என்ற ஊரில் இயேசு ராஜா பிறப்பினை பாரு, அவர் எனக்காய் பிறந்த இயேசு மகாராஜாவா. ஏழை கோலம் எடுத்து வந்த ராஜ பிரபுவா. சேர்ந்து பாடுங்க. பெத்லகேம் என்ற ஊரில் இயேசு ராஜா பிறப்பினை பாரு, அவர் எனக்காய் பிறந்த இயேசு மகாராஜாவா. ஏழை கோலம் எடுத்து வந்த ராஜ பிரபுவா. வல்லமையின் தேவனாம் நித்திய பிதாவாம், சமாதானம் கொண்டு வரும் சமாதான பிரபுவாம். வல்லமையின் தேவனாம் நித்திய பிரபுவாம், சமாதானம் கொண்டு வரும் சமாதான தேவன். அவர் எனக்காய் பிறந்த இயேசு மகாராஜாவா. ஏழை கோலம் எடுத்து வந்த ராஜ பிரபுவா. அவர் எனக்காய் பிறந்த இயேசு மகாராஜ். ஏழை கோலம் எடுத்து வந்த ராஜ பிரபுவா. பெத்லகேம் என்ற ஊரில் இயேசு ராஜா பிறப்பினை பாரு, அவர் எனக்காய் பிறந்த இயேசு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Ready, yeah? Praise the Lord. Praise the Lord.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. You have anything? இன்னொரு பாட்டு பாடவா? Own composition. Own composition. Are you ready? சார்ல்ஸ், பாஸ்டர் சார்ல்ஸ், ஒரு டான்ஸ் இருக்குங்களா? வாங்க வாங்க. இல்லை உங்களது சார்ல்ஸ் பாஸ்டர் எவ்வளோ நிமிஷங்க பாட்டு? 2 minutes. ரெடியாக இருக்குங்களா? வாங்க வாங்க. செக் செக். Praise the Lord. Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் தேவனுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது, இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி. தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தி வருகிறபடினால டிபிஎஃப்டைய குடும்பத்தில் நம்ம எல்லோரும் இந்த நாளில் இணைந்து நம்ம இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர், அவர் யார் யார் தெரியுமா? அவர் யார் யார் தெரியுமா? ஏற்றுக்கொண்டாரு, உயிரை தந்து விட்டாரு. உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு, மிக்க தன்னுயிரை தந்து விட்டாரு. அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல
உயிரினும் மேலாக அன்பு வைத்தவர் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? மறித்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, மீண்டும் உயர்த்து விட்டார் இயேசு என்று மறந்து விடாதே. மறித்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, மீண்டும் உயர்த்து விட்டார் இயேசு என்று மறந்து விடாதே. நீ வணங்கும் தெய்வம் கல்மண் அல்லையே, நீரடைத்தோடி வந்து பேசும் தெய்வம். நீ வணங்கும் தெய்வம் கல்மண்ணும் அல்லையே, நீரடைத்தோடி வந்து பேசும் தெய்வம். அவர் யார் அவர் யார் அவர் யார்? இயேசு. அவர்தான் 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 இயேசு. Amen. Thank you. Hello, hello, check. Mic check. Hello, 1, 2. Hallelujah. 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 Check. Hello, hello. Hello, check, check. Mic check. Hello. Hallelujah. Hallelujah. Amen. Mona acting ரெடியா? ஸோ இப்போது பாஸ்டர் ஆபேல் அண்ட் டீம் அவங்க நமக்காக ஒரு மோனா ஆக்டிங் பண்ண போகிறாங்க. ஃபாலோட் பை பாஸ்டர் ஜோசப் சர்ச் அண்ட் டீம் அவங்க டான்ஸ்க்கு ரெடியாக இருங்க. இப்போ மோனா ஆக்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகமாக அவங்கள வரவேற்கும். ಕುರುಡನಣ್ಣ ನನ್ನ ಬದುಕು ಕೆಟ್ಟದಣ್ಣ, ಹುಟ್ಟು ಕುರುಡನಣ್ಣ ನನ್ನ ಬದುಕು ಕೆಟ್ಟದಣ್ಣ. ಬೆಳಕು ತುಂಬಿದ ಜಗದಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳು ಕತ್ತಲಣ್ಣ, ಬೆಳಕು ತುಂಬಿದ ಜಗದಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳು ಕತ್ತಲಣ್ಣ. ಹೆತ್ತ ತಾಯಿಯನ್ನು ಒಮ್ಮೆ ನೋಡೋ ಆಸೆಯಣ್ಣ, ಹೆತ್ತ ತಾಯಿಯನ್ನು ಒಮ್ಮೆ ನೋಡೋ ಆಸೆಯಣ್ಣ. ವೃದ್ಧ ತಂದೆ ತಾಯ ನಾನೇ ಸಾಕಬೇಕಣ್ಣ, ವೃದ್ಧ ತಂದೆ ತಾಯ ನಾನೇ ಸಾಕಬೇಕಣ್ಣ. ಕಣ್ಣು ಇದ್ದರೆ ದುಡಿದು ಸಾಕುತ್ತಿದ್ದೆ ಹುಟ್ಟು ಕುರುಡನಣ್ಣ, ಕಣ್ಣು ಇದ್ದರೆ ದುಡಿದು ಸಾಕುತ್ತಿದ್ದೆ ಹುಟ್ಟು ಕುರುಡನಣ್ಣ. ದಾನ ಮಾಡಿ ನನ್ನ ಹಸಿವ ನೀಗಿಸಿರಿ ಪುಣ್ಯವು ನಿಮಗಣ್ಣ, ಅಣ್ಣ ದಾನ ಮಾಡಿರಣ್ಣ, ಅಣ್ಣ ದಾನ ಮಾಡಿರಣ್ಣ. ನೊಂದ ಬಾಳಿನಲ್ಲಿ ಹರುಷದ ವಾರ್ತೆ ಕೇಳಿ ಬಂತ, ನೊಂದ ಬಾಳಿನಲ್ಲಿ ಹರುಷದ ವಾರ್ತೆ ಕೇಳಿ ಬಂತ. ಸೌಖ್ಯ ಕೊಡುವ ದೇವ ಧರೆಗೆ ಇಳಿದು ಬಂದನಂತ, ಸೌಖ್ಯ ಕೊಡುವ ದೇವ ಧರೆಗೆ ಇಳಿದು ಬಂದನಂತ. ಸತ್ತ ಲಾಜರಿಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟ ಬಾ ಯೇಸು ದೇವನಂತ, ಸತ್ತ ಲಾಜರಿಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟ ಬಾ ಯೇಸು ದೇವನಂತ. ಆಸೆಯಿಂದ ನಾ ದಾರಿ ಕಾಯುತ್ತಿದ್ದ ದಿನವು ಕೂಡಿ ಬಂತ, ಯೇಸು ದೇವ ಬಂದನಂತ, ಯೇಸು ದೇವ ಬಂದನಂತ.
ಲೇ ಬಾರ್ತಿಮೇವನೇ, ಏಸು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕಣೋ. ಏನು ಏನು? ಯೇಸುನೇ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ, ದಾವೀದ ಪುತ್ರ ಯೇಸುವೇ, ಯಾಕೋ ಯಾಕೋ ಕಿರ್ಚ್ತಾ ಇದೀಯಾ? ನಾವು ಭಿಕಾರಿಗಳು ಕಣೋ. ಯೇಸು, ದಾವೀದ ಪುತ್ರ ಯೇಸುವೇ, ದೇವರ ಕುವರ ಯೇಸುವೇ. ನೊಂದ ಕೂಗ ಕೇಳಿ ಯೇಸು ಅಲ್ಲೇ ನಿಂತರಣ್ಣ. ನೊಂದ ಕೂಗ ಕೇಳಿ ಯೇಸು ಅಲ್ಲೇ ನಿಂತರಣ್ಣ. ಕರುಣೆಯಿಂದ ದೇವ ನನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆದರಣ್ಣ. ಕರುಣೆಯಿಂದ ದೇವ ನನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆದರಣ್ಣ. ಬಾರ್ತಿಮೆಯೋನ, ಅವನನ್ನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆತನ್ನಿ. ಇದೋ ಸ್ವಾಮಿ, ಇದೋ ಸ್ವಾಮಿ, ನಾನು ಬಂದೆ. ಏ ನಿಧಾನ ಕಣೋ, ಬಿದ್ದಿಯೇ. ತಗೋ ಈ ಕೋಲು ತಟ್ಟೆ. ಇನ್ನು ಈ ಕೋಲು ತಟ್ಟೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ನನ್ನ ಯೇಸು, ನನ್ನ ರಕ್ಷಕ ನನ್ನನ್ನು ಕರೆದಾಯಿತು. ಯೇಸು ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅವರ ಪಾದವಿಡಿದೆ ನನ್ನ. ಯೇಸು ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅವರ ಪಾದ ಹಿಡಿದೆ ನನ್ನ. ಕರುಣೆಯಿಂದ ದೇವ ಒಂದು ನುಡಿಯ ನುಡಿದರಣ್ಣ. ಕರುಣೆಯಿಂದ ದೇವ ಒಂದು ನುಡಿಯ ನುಡಿದರಣ್ಣ. ಕಂದ, ನನ್ನಿಂದ ಏನಾಗ್ಬೇಕು ನಿನಗೆ? ಸ್ವಾಮಿ, ಸ್ವಾಮಿ, ನಾನ್ ಪ್ರಪಂಚ ನೋಡ್ಬೇಕು, ನಾ ಲೋಕ ನೋಡ್ಬೇಕು, ನಾ ಎಲ್ಲ ನೋಡ್ಬೇಕು, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಸ್ವಾಮಿ, ನನಗೆ ಕಣ್ಣು ಕೊಡಿ, ಕಣ್ಣು ಕೊಡಿ. ನೋಡು, ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸದಂತೆ ನಿನಗಾಗಲಿ. ನನಗೆ ಕಾಣ್ತಾ ಇದೆ, ನನಗೆ ಕಾಣ್ತಾ ಇದೆ. ನಾ ಪ್ರಪಂಚ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಬೆಳಕು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನಗೆ ಕಾಣ್ತಾ ಇದೆ. ದೇವಾ, ದೇವಾ, ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ. ಕಣ್ಣು ಕೊಟ್ಟ ದೇವ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಕಣ್ಣು ಕೊಟ್ಟ ದೇವ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಸಾರುವೆ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನ. ಯೇಸುವೆ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನ, ಯೇಸುವೆ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನ. ಹುಟ್ಟು ಕುರುಡ ನನಗೆ ಯೇಸು ಕಣ್ಣ ಕೊಟ್ಟರಲ್ಲ. ಹುಟ್ಟು ಕುರುಡ ನನಗೆ ಯೇಸು ಕಣ್ಣ ಕೊಟ್ಟರಲ್ಲ. ഇരുಳು ತುಂಬಿದ ಜಗದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದರಲ್ಲ. ഇരുಳು ತುಂಬಿದ ಜಗದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದರಲ್ಲ. ಪ್ರೇಷಿತರ ಕಾರ್ಯಕಲಾಪಗಳು ಅಧ್ಯಾಯ 4 ವಾಕ್ಯ 12. ಯೇಸು ನಾಮದಿಂದಲ್ಲದೆ அடுத்து இன்னொரு கண்டினியூஷன் இருக்கு, இதோட முடியல. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். குருடர்களை காண வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமைகளை பேச வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் எவ்வளவாய் தன் ஆசையெல்லாம் அழித்து சுகமாகவில்லை. இயேசு எப்படி என்பதை அறிந்து அவள் போகிறாள், இயேசுவனை போகிறாள். என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்?
என்னிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதே. யார் 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 வேறு இயேசு யாரு? நாங்கள் இவ்வளவு திரளா வந்து நிற்கிறோமே, இந்த கூட்டத்தில் எப்படி என்னை தொட்டது நீ எப்படி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? யார் தொட்டுப்பாங்க? இயேசுவே, உம்மை தொட்டது நான் தான். அநேக ஆண்கள் சூழ்ந்திருக்க என்னால் முன்னாடி வந்து தொட முடியவில்லை. எனவே பின்னாடி இருந்து உடைய வஸ்திரத்தை தொட்டவள் நான் தான். பரபாசை விடுதலை செய்து, கொடூரமான பரபாசை விடுதலை செய்து பரிசுத்தரை சிலுவையிலே அறைகிறார்கள் பாவிகள். சிலுவை எதற்காக சிலுவை? யோவான் 3:16 பார்க்கிறோம். அவர் ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். அவர் ஒப்பு கொடுத்தது எதற்காக? சிலுவை ரத்தத்தினாலே மீட்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக. நம்மை மீட்கும்படியாக இயேசுவை சிலுவையிலே அறையப்படுகிறார். கொல்கதா மலையிலே, ஈன சிலுவையிலே பரிசுத்தரை, நம் பாவத்தை மீட்க வந்த பரிசுத்தரை சிலுவையில் அறையும் காட்சியை காணப்போகிறீர்கள். எதற்காக? நம்மை மீட்கும்படியாக அல்லவா அவர் மனிதனாக பிறந்தார். அவர் மனிதனாக பிறந்ததல்லவா ரத்தம் உண்டானது. அந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். அதுவல்ல கிறிஸ்துமஸ், அதுவல்லவோ கிறிஸ்துமஸ்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கேம்ஸ் ஆடுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம இப்போ ஒரு சின்ன வார்ம் அப் கேம் மட்டும் ஆட போகிறோம். சரிங்களா? இது வார்ம் அப் கேம். ஸோ உங்கள் கையில் இருக்க பைபிள்ஸ், ஃபோன்ஸ், பேக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சைடில் வச்சுறீங்களா? எல்லோரும் இப்போ சைடில் வைங்க. ஓகே. ஸோ இப்போ வச்சாச்சா? ஸோ இந்த கேமோட பேர் வந்து காட் சேஸ். ஸோ இதில் கொஞ்சம் பேருக்கு டிபிஎஃப் மெம்பருக்கு லாஸ்ட் டைம் இந்த கேம் ஆடிருப்பீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இது காட் சேஸ். இந்த கேம் எப்படின்னா, இப்போது இந்த கேமில் மொத்தம் 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்: ஸ்டாண்ட், சிட், லெஃப்ட் ஹேண்ட் அப், லெஃப்ட் ஹேண்ட் டவுன், ரைட் ஹேண்ட் அப், ரைட் ஹேண்ட் டவுன். ஸோ இது தான் ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் காட் சேஸ் சிட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்காரணும். ஒன்லி சிட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்காரக்கூடாது. காட் சேஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தரேனோ அப்போ தான் நீங்கள் பண்ணணும். ஒன்லி நான் சிட், ஸ்டாண்ட், ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணக்கூடாது. காட் சேஸ்ன்னு சொல்லிட்ட பிறகு நான் எது சொல்கிறேன்னா அது நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, காட் சேஸ் கேம் ஸ்டார்ட், காட் சேஸ் கேம் எண்ட் அப்படின்னு சொல்லும் போது தான் எண்டாகவும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் ரெடியா? ஓகே. இப்போது கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காட் சேஸ் கேம் ஸ்டார்ட். காட் சேஸ் ஸ்டாண்ட். எல்லாரும், ஆமாம் எல்லாரும். காட் சேஸ் சிட். Stand. Out. Out. God says ன்னு சொல்லிட்ட பிறகு தான் நீங்கள் பண்ணணும். வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? God says stand. God says sit. God says stand. Sit. Okay. God says sit. God says right hand up, right hand down, out. Okay. God says right hand down, left hand up. Oh. God says left hand up. God says left hand down, left hand up. Okay. God says stand. Stand. God says, okay, God says right hand down. Okay. God says stand. God says stand. God says sit. God says stand. God says sit. God says stand. Okay, ellarum உட்காரலாம். கேம் முடிந்தது. Thank you. God says கேம் முடிந்ததுன்னு சொல்லலையே. ஓகே ஓகே. இப்போ யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர்ஸ். ஸோ எல்லாருக்கும் உற்சாகமாக கைகளை தட்டிக்கலாம். இந்த கேம் எது கண்டக்ட் பண்ணனா, காட் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவார். அதில் காட் சொல்லுறது எது, மனுஷங்க சொல்லுது எதுன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் இருப்போம். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக செவி சாய்த்தோன்னா கடவுளோட இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம தெளிவாக கேட்டு நடக்கலாம். நடந்தால் இந்த கேமை வின் பண்ண மாதிரி லைஃப்லேயும் ஜெயிக்கலாம். ஸோ தேங்க்யூ. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எதுக்கு நல்லவராய் இருக்கிறார்? இந்த நாளிலே நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்குது. தொடக்கத்தில் இருந்தவர்கள் இந்த நாளில் என்ன இருக்கிறதுல நம்ம கூட ஆதியிலே தொடக்கப்பட்ட இந்த நாளிலே அநேகர்கள் இருந்தார்கள், அநேக பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். இந்த நாளிலே அவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியவில்லை. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய குடும்பங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொடுத்து, இந்த ஐக்கியத்தின் மூலமாக இவ்வளவு குடும்பங்களை காணும்படி கர்த்தர் செய்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இது சாதாரணமாக ஒரு விஷயம் அல்ல. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோடு
நம்ம ஒன்று சேர்ந்து இப்படி கர்த்தரை நாம் ஆராதிக்கவும், கர்த்தரை நாம் துதிக்கவும், கர்த்தரை போற்றவும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த தருணத்திற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இது இன்றையோடு முடிந்து விடக்கூடாது. இந்த ஐக்கியம் தொடங்கி 8 ஆண்டுகளானது. இந்த 8 ஆண்டுகளாக எப்படி போனது என்று தெரியவில்லை. ஆனால் 8 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம். இந்த 8 ஆண்டிலே நாம் என்ன செய்தோம் என்று நான் நினைப்பதை விட அடுத்த ஆண்டில் நாம் என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய வேண்டும், இது எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். இது இப்படியாய் இருந்து விடக்கூடாது. இது இன்னும் அதிகமாக நாம் பெருக்கத்தை காண வேண்டும். இன்றைக்கு ஒரு 100-200 ஜனத்திற்குள்ளே இதை நாம் செய்து இருக்கிறோம். கர்த்தர் வருகை தாமதத்தால் அடுத்த ஆண்டு நாம் என்ன செய்யணும்னாக்கா, அநேக ஜனங்களை இது என்ன செய்யணும்னாக்கா, இன்னைக்கு நமக்குள்ளே கிறிஸ்துவை அறிந்தவர்களை கொண்டு வந்து கிறிஸ்துவை பற்றி நாம் செய்திகளை கொடுத்தோம், பாடல்களை பாடினோம். ஆனால் இதோடு நம்முடைய கடமை முடிந்தது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கர்த்தர் வரைக்கும் அநேக ஜனங்களை நாம் என்ன செய்யணும், புறஜாதி மக்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அந்த புறஜாதிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கும். கர்த்தர் இந்த பூமியிலே எதற்காக பிறந்தார், எதற்காக இந்த பூமியிலே வந்தார், எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடாது. பிற புறஜாதி மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதை வெளிப்படுத்த வேண்டும், இதை சொல்ல வேண்டும். இதன் மூலம் அநேக ஜனர்கள் உணர்வடைய வேண்டும். இதை நம்ம ஜனங்களே கூப்பிட்டு, நம்ம குடும்பங்களே கூப்பிட்டு இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணுறது ஒரு விதத்தில் சந்தோஷம். ஆனால் கிறிஸ்து சந்தோஷமாகனாக்கா அநேக புறஜாதி மக்களை கூப்பிட்டு, பசி உள்ளவர்களை கூப்பிட்டு, வஸ்திரம் இல்லாதவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்யும் போது தான் கர்த்தருடைய பிறப்புக்கு என்ன செய்ய முடியும், ஒரு அர்த்தமாக இருக்கும். அதனால் அடுத்த ஆண்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த சூழ்நிலையில் இப்படி இப்போ ஒரு 100-200 பேர் இருக்கிறோம். இதை காட்டிலும் அட்லீஸ்ட் இப்போ நம்ம ஒரு 30 பாஸ்டர் இருக்கிறோம். ஒரு சபையிலேருந்து ஒரு 50 ஜனங்கள், புறஜாதி மக்கள், விசுவாசிகள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு வெளிய இடத்துல செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அது நிச்சயமாக நடக்கும். அதை நாம் என்ன செய்யணும்னாக்கா, எல்லாம் ஒருமனப்பட வேண்டும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் என்று சொல்லுகிறது. அதனால் இது அசட்டையாக எண்ணாதீங்க. தயவு செய்து இந்த குழுவை, கர்த்தர் இந்த குழுவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொடுத்து இப்படி இந்த 8 ஆண்டுகளாக கர்த்தர் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே எல்லா சபையிலிருந்தும் பாடல்கள் பாடினார்கள், நடனம் ஆடினார்கள், நாடகம் நடித்தார். நம்முடைய ஐயா, பிரசிடென்ட் ஐயா உண்மையாகவே சடனாக யூதாஸாக மாறிவிட்டார். ஏன்னா உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஏன்னாக்கா அப்படி யாரும் விரும்பி செய்ய மாட்டாங்க. ஒரு பரிசுத்தவான்கள், ஒரு மெய்ப்பெர்கள் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் நம்மளெல்லாம் குஷிப்படுத்துவதற்காக அதை செய்தார். உண்மையாகவே அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல் எல்லாரும் கலந்து கொண்டீர்கள். எல்லாருடைய பரமாசம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. யாரையும் குறை சொல்லுகிற மாதிரி இது இல்லை. உண்மையாகவே அந்த கிறிஸ்துவின் சந்தோஷம், அந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடினார்கள். நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே அடியனையும் கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே பேச கர்த்தர் உதவி செய்தார். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜபிக்கலாம். கண்களை மூடி ஜபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேலைக்காக, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும்
முடிவை நீ சம்பூர்ணமாய் மாற்றி கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, தொடக்கத்தில் இருந்து ராஜா இந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் தாமே நீர் கூட இருந்து பிள்ளைகளோடு கூட இருந்தீர் ராஜா. அப்பா ஆண்டவரே, பாடின பாடல்களோடு கர்த்தர் நீர் கூட இருந்தீர் ராஜா. செய்தி கொடுத்தீர் ஆண்டவரே, அந்த செய்தியின் மூலம் நீர் பேச வைத்தீர் ராஜா ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த 8 ஆண்டுகளாக கர்த்தாவே எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ மன கசப்புகள், எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இதை நேர்த்தியாய் இந்த 8 ஆண்டுகளாக முடிக்க கர்த்தர் நீர் உதவி செய்தீர் ராஜா. அதே போல ஆண்டவரே, வருகிற ஆண்டிலும் புதிய ஆண்டிலும் ராஜா ஆண்டவரே புதிய நன்மைகளை செய்யும்படி ராஜா கர்த்தாவே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே கர்த்தாவே சப்பா. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நீர் வருவரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஐக்கியத்திலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் இருக்க, உத்தமமாய் இருக்க, நீதியாய் நடக்க ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வந்தது அப்பா, பேசினது, ஜெபித்தது நல்லது என்று ருசிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இங்க வந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. இதில் கலந்து கொள்ள அப்பா, இதில் பாடல்கள் பாடின அப்பா, நடனம் ஆடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் பல மடங்கா நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரே. வருகிற நாட்களில் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இம்மட்டுமாக நீங்கள் பொறுமையோடு எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அவற்றிலே கண்டு ரசித்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய விலகாத ஐக்கியமும் பிரசன்னமும் வழிநடத்தலும் காப்பாற்றலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், விசேஷமாக நம்முடைய சபையோடும், சபை குடும்பங்களோடும் இயேசுவின் வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.